இந்த தீர்ப்பு தொடர்பாக அதிமுகவில் ஓபிஎஸ் ஆதரவாளரும் கொள்கை பரப்பு செயலாளருமான அரசியல் விமர்சகர் புகழேந்தி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் சத்தியம் டிவிக்கு வணக்கம், கண்ணனுக்கு வணக்கம். நன்றி சார். வணக்கம் சார். இப்போ இந்த திமுகவில் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த மிகவும் முதலமைச்சருக்கு வலதுகரம் போல திகழ்ந்த சக்தி வாய்ந்த அமைச்சர் உயர்கல்வித்துறை அமைச்சர் மீதான சொத்து குவிப்பு வழக்கில் அவருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 50 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டு அந்த தண்டனை ஒரு 30 நாட்கள் கால அவகாசம் அளித்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பு தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இந்த 30 நாள் ரிலீஃபா கிடைச்சிருக்காது உங்களுக்கு உச்ச நீதிமன்றம் செல்வதற்கு பெரிய வாய்ப்பாக அது அமைந்திருக்கிறது. அதுல 2 விஷயம், இப்ப 2 விஷயம் அவர் பண்ணி ஆகணும், வேற வழி இல்லை. என்ன, சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்சஸ் ஒரு பெட்டிஷன், 2வது சஸ்பென்ஷன் ஆஃப் கன்விக்ஷன். இது 2யும் போடணும். 2யும் போட்டு சுப்ரீம் கோர்ட் அதுக்கு தடை வாங்கணும். 1 ஜெயிலுக்கு போக கூடாது, 2வது பதவி பறி போக கூடாது. 2 விஷயங்கள். இந்த 2 விஷயங்களையும் இது பாத்தீங்கன்னா பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல ஒரே ₹1 லஞ்சம் வாங்கினதா நிரூபிக்கப்பட்டாலும் குற்றம் குற்றமே. ஆகவே இந்த குற்றத்தை செய்து விட்டார். ரொம்ப நேரமா டிஸ்கஷன் போகுது, அவருடைய பதவி நீடிக்குமா என்னன்னு சொல்லி. ஆகவே சட்டப்படி நீடிக்க கூடாதுதான், அதிலே மாற்று கருத்தே இல்லை. அவர் சட்டமன்ற உறுப்பினராக தொடர முடியாது என்பதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஏற்கனவே ஒருத்தர் ஜெயில இருக்காரு கண்ணன், கிட்டத்தட்ட 150 நாட்கள் ஆயிடுச்சு அவருக்கு. ஆனா அவர் இன்னும் அமைச்சராகவே இருக்கார், அமைச்சராக இருக்கிறார். ஆனால் 1000 சட்டங்கள் சொல்லலாம், அதை நிலைநிறுத்தலாம். ஆனால் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்குன்னு பேசிக்கலாம். ஆனா ஒரு நீதிமன்றம் அவர் சரியில்லை என்று சொல்லி அவரை சிறைக்கு அனுப்பிய பின்னால் அந்த வாதங்களை அரசியல் கட்சிகள் முன்வைக்க கூடாது. இதைதான் தேர்தல் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட்ல, மக்கள் பிரதிநிதி சட்டத்துல இது மாதிரி தவறு செய்தவர்களை நீங்கள் என்கரேஜ் பண்ணாதீங்க, அவர்களுக்கு ஆதரவு அளிக்காதீர்கள் என்று எல்லா கட்சிகளுக்குமே எடுத்து சொல்லி இருக்கிறது. அதை திராவிட முன்னேற்ற கழகம் நடைமுறைப்படுத்தவில்லை. அந்த டான்சி கேஸ்ல கமெண்ட்ஸ் வரும்பொழுது அம்மா ரிசைன் பண்ணி தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ராஜினாமா கொடுத்து விட்டார்கள். பழைய முன்னாள் கவர்னர் பாத்திமா பிபி அவர்கள் தொடரக்கூடாது என்கின்ற செய்தி வரும்பொழுதே அதுபோல் வரும்பொழுதே அவர் ராஜினாமா செஞ்சுட்டு ஊருக்கு கிளம்பிட்டாங்க, எல்லாத்தையும் பேக் பண்ணி அனுப்புங்க. ஆகவே நாம் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். அங்கே பாலாஜி அமைச்சராக தொடரக்கூடாது. இங்கே பாத்தீங்கன்னா அமைச்சர் பொன்முடிக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. நான் இப்ப முக்கியமான விஷயத்துக்கு என்ன வரேன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி நடக்கிறது, இங்கே இருக்கின்ற அமைச்சர்கள் சிறை செல்வதை தொடர்ச்சியாக பார்க்கிறோம். ஆனா 4 வருஷம் பழனிசாமி தலைமையில் நடந்த ஊழல்ல சிக்கியவர்கள் 4800 கோடி, 1,00,00,000 கோடி, இவங்கெல்லாம் ஏன் கண்ணன் தண்டிக்கப்படுறதே இல்லை?